காட்சி தரும் தெய்வம் அம்மா. உங்க குடும்பத்துக்குள்ள நான் இறங்கி போனேன். இறந்து போன ஒரு ஆத்மா உண்டு, முன்னோருடைய ஆன்மா தெய்வமாக வருது. ஒரு அம்மன் தெய்வமும் உங்க குடும்பத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய எல்லைகளை தாண்டி போகிறது சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு சிவனுடைய ஆலயமும், வலது பக்கமாக சென்றால் பெருமாளுடைய ஆலயமும், ஊர் எல்லைக்குள்ளே சென்றால் காக்கும் தெய்வமாக முனீஸ்வரனுடைய சாமியுடைய பீடங்களும் இருக்கு. என் குதிரை அப்படி போச்சு பார்த்தேன். இப்போ உன்னை கட்டியிருக்கக்கூடியவன் மீண்டும் உன்னை ஏற்பானா ஏற்க மாட்டானா என்பது உன் கேள்வி. அவன் மனத்துல நான் இருக்கனா இல்லையா, அப்படி என்ன நடந்துச்சு, இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் என்பது உன்னுடைய வேதனை. கால் வந்துட்டு வா, நீ உட்கார். மனமேவும் ராஜகுமாரன், உன்னையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது வழக்கறிஞர்கிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க கையில என்னெல்லாம் இருக்கு? வழக்கறிஞர் சம்பந்தமான பேப்பர்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? தெரியல. பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அவனுடைய ஃபர்ஸ்ட் ஐடியாவே வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுக்கு வழக்கறிஞரை கன்சல்டிங் பண்ணியிருக்கிறான். நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்கிறான். அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவங்க வீட்டில் உள்ளவங்க அதுக்கு மாறுபாடாக அவனுக்கு எழுதிட்டு இருக்காங்க, ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் உள்மனதை நான் மாற்றி உன்னோட வாழ வச்சா போதுமா? எந்த குழப்பமும் இல்லையே. கண்ண முடி கரெக்டா உட்கார் பார்ப்போம். இந்தா, ஒரு முறை அவனை சார்ந்த ஒரு ஆள் மூலமாக உனக்கு ஒரு தூது வரும், இணைத்து வைக்கிறேன். பக்கத்துல வா, வெற்றியாகி தரேன். தங்க நகைகளை பற்றிய ஒரு சிந்தனை உள்ளத்தில் இருக்கிறது. என்ன தைரியமாக இருக்க. காலையில் என்னைய பார்த்து போங்க. அடுத்து பேசலாம். பூஜாரி வச்சு கும்பிடணும். கர்மசாமிக்கு மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? அக்காவா? சோமாரு கேட்க மகனை பத்தி நான் அது அவ்வளவுதான். அடுத்த உத்தரவு அடிப்போ. என்னக்கா பையன் எங்க இருக்கான்? உங்களுக்கு எந்த ஊரு? கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். உன் மகன் எங்க இருக்கான்? கால் வந்துட்டு வா. பிள்ளைகளும் போய் சொன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும்? இந்தாடா ராஜா. ஏவமா வண்டியில வச்சுக்கா, வெட்டிக்கிட்டு இந்தா போயிட்டான். உன் மகனுடைய மனத்தை மாத்தி உனக்கு உதவுவதற்கு வழிவகுத்து தந்தா போதுமா? ஆனா அவன் கூட யாரும் சொன்னா நான் ஒத்துக்கிட முடியுமா? விவரமான ஒரு ஆளு, அனுபவம் உள்ள ஒரு பெண்மணி அவனை திசை திருப்பி கொண்டிருக்கிறாள். அவன் மனத்தை மாத்தி வெற்றியாக்கி தரேன். உனக்கு பணம் அனுப்ப வைக்கிறேன். வீட்டுக்கு ஒரு முறை வருகிறான். பிடிச்சு வச்சுக்கான். நல்லா கர்மசாமிக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? பெங்களூர் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கா? டாக்குமெண்ட் சொத்து சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு? அடுத்த உத்தரவு சென்னை. மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு, நல்ல தமிழ்நாடு.
அதெல்லாம் உத்தரவு இல்லாம கொடுத்தா பிரயோஜனம் கிடையாது. உனக்காக நான் கிடையாது, எனக்காக தான் நீ. கேள்வி எல்லாம் கேட்காதையா. கருப்பசாமி என்ன துறவியில சேர்க்கவா அல்லது அனாதையில சேர்க்கவா இல்ல ஒரு பக்தனுங்கிற இலக்கணத்துல சேர்க்கவா? நான் யாருன்னு என்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வழி தெரியலையே. ஆகையினால் நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சிவாலயத்தை வெற்றியாக்கி எனக்கு முக்தியும் அங்கேயே தர வேண்டும் என்று கேட்டு வந்தவன். கால் வரலாம். நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வார் கண். இதுவும் ஒரு திருக்குறள் தான். துறவு என்பது எப்படிப்பட்டது? உள்ளமாற துறக்க வேண்டும். எப்படி துறக்கணும்? நெஞ்சார துறக்கணும். அதுதான் துறவு. உன்னுடைய திருக்கோவிலுக்கு போனப்பா, அந்த கோவிலை நடத்தக்கூடியவர்களில் 7 பேர்கள் உனக்கு நல்ல உதவியும் மரியாதையும் கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான பணங்கள் எல்லாமே வந்து சேர்ந்துடும். அந்த கும்பாபிஷேகம் பெருமைக்குரியதாகவும் பிரசித்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். அதுல அதே இடத்துல உன்னுடைய வாழ்வுக்கு அடைக்கலமும் ஆறுதலும் ஆன்ம முக்தியும் அங்கேயே கிடைக்கும். வேற என்ன வேண்டும்? இந்த கண்ணுக்கு ஒரு பார்வை சக்தி கிடைக்குமா என்பது ஒரு கேள்வி. ஒரு விழியை வெட்டி இரு வெளியில் வைத்து நேர்பார்வையை காட்டக்கூடிய ஆபரேஷனை நீ அடைவாய். அதில் வெற்றியும் காண்பாய். கால் ஒன்று வரலாம். ஜெயிச்சு தார சிவனுடைய ஆசீர்வாதமும் என் துணையும் என்னாலும் உண்டு. வெற்றி அடைய. கர்மசாமிக்கு தொழிலில் நஷ்டமும் கடனும் பட்டு வந்த மகன் யாருப்பா? கால் நோட்டு வரலாம். மண்ணுக்கு மரம் பாரம்மா. உடல்நிலையில் நரம்பு சம்பந்தமான பிணி உனக்கு. அது தீவினை செய்வினை குறைகளால் ஏற்பட்டது என்பது உண்மை. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி கடன்களிலிருந்து தப்பிக்க வைத்து வாழ்வை ஒருங்கிணைத்து தந்தா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? இந்தா ஒரு எண்ணம் போல அதெல்லாம் நிறைவேறும். வெற்றியாக்கி தர கூட இருப்பேன். வெற்றி. கர்மசாமிக்கு ஆமா, கணவன் மனைவி குழந்தை மூவரும் என்னை பார்க்க வந்தவர்கள் சென்னையிலிருந்து. யாரு? வரலாம். கணவன் மனைவி குழந்தை வாங்கப்பா, முன்னால வாங்கயா. வாங்க. உங்க குழந்தை எங்க? அது பையன். நான் குழந்தையெல்லாம் சொன்னேன். நீங்க அங்கே இருங்க. நீங்க யாருப்பா? பையனங்க? வயசு எத்தனை? சரி, அவனை குழந்தைன்னு ஒத்துக்கலாம். இப்ப அவன் எங்க போயிருக்கான்? விளையாட்டு பிள்ளைகள். கால் ஒன்று வா. நில்லுங்க, அப்படி நில்லுங்கோ. எங்கேயும் போயிடாதீங்கோ. நில்லுங்கோ. ஒவ்வொரு நாள் உறங்குகிற பொழுதும் என்னை நீ உன் நினைவிலும் கனவிலும் கண்டு கொண்டு இருக்கிறாய். உண்மையா இல்லையா? அப்படி நான் கனவுல காட்சி கொடுத்த காரணத்தினால் இப்பொழுது என்னை காண வந்தீர்கள். கால் ஒன்று வா. பரமேஸ்வரா வருக, பரமேஸ்வரா வருக, பரமேஸ்வரா. உனக்கு என்னடா வர வேண்டும்? அழாம சொல்லு. தெரியலன்னு சொன்னா என்னடா பண்றது?
என்னம்மா வேணும்? நீ என்னைய தனியை பார்த்துட்டு போயிருந்தியா? நாளை காலையில் என்னைய பார்த்துப்போம். என்ன மகாசக்தி வாமகடி கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் வாருங்கோ வாருங்கோ வாருங்கோ. 40 வயசு ஆயிடுதா பையனுக்கு? 44 45ல கல்யாணம் முடிச்சிடலாமா? வாங்கோ. என்ன கோத்திரம்? மௌதல்ய கோத்திரம். காசிவ கோத்திரத்துல பெண் இருந்தா முடிச்சுக்கிடுவீங்களா? கால் வந்துட்டு வாங்கோ. அருணாம் கருணம் தரங்கிதாட்சிதம் திருதபாசாம். எங்கே சொல்லு பார்க்கலாம். கூடவே சொல்லுவாங்க. அப்படி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். லலிதா சகஸ்ரநாம நன்றாக தெரியும். லலிதா திருச்சதி உங்கள் வீட்டில் ஒலிக்கும். படித்து கொண்டே இருக்கிறேன். உட்காருங்கோ. முடியாது. முன் ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் தான் இந்த திருமணம் நடக்காம இருக்கு. அதுக்காக எத்தனையோ யாகங்கள் ஹோமங்கள்லாம் நடத்தியாச்சு. தீட்சிதர் மூலமாக எல்லா வழிகளையும் பண்ணியாச்சு. ஆனா எந்த வழியும் கிடைக்கவில்லை. அப்படின்னா அந்த பாவம் கர்மாக்கள் தீரவில்லையா? எதுவும் புண்ணிய தீர்த்தங்கள் ஆட வேண்டுமா? அதுல எதுவும் தவறு இருக்கா? எங்களுக்கு அந்த வயசுலயே எப்படி பண்றது அப்படின்னு ஒரு முடிவு. அதான உண்மை. நீங்க எல்லாம் உட்காருங்க. நீ கால் வந்துட்டு வா. சக்தி மகாத்மியம் படிச்சிருக்கிறீங்களா? படிக்கல. லலிதா திருட்சதி படித்திருக்கிறீர்களா? விஷ்ணு சகஸ்ரநாமம். வெரி குட். இவனுக்கு திருமணத்தை பற்றி நான் கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் கண்ண மூடி உட்காருங்க எல்லாரும். மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி சமயத்தில் உங்களுக்கு தகுந்த கோத்திரவாதிகள் உங்களை சந்திப்பார்கள். அதுல நல்ல ஒரு ஜாதகம் வந்து அமையும். அப்பொழுது திருமணம் வெற்றிகரமாக நடக்கும். உலகிலே உயர்ந்த புகழ்பெற்ற திருவண்ணாமலை என்னும் சிவஸ்தலத்தில் வைத்து அந்த திருமணத்தை முடித்துக் கொள்க. சிவாய நம என்று சிந்தித்திருப்போம். நல்ல நடத்தும். மகிழ்ச்சியாக இருங்கள். ஆனந்தம் 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 ஆனந்தம். கர்மசாமிக்கு அதற்கு பிறகு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஒரு ஆசையும் ஒரு எண்ணமும் தோன்றும். என்கிட்ட கேட்காம போயிடக்கூடாது. உட்காருங்கள். சதாபிஷேகம் முடிச்சாச்சா? அதுக்கு பிறகுதானே சதாபிஷேகம் முடிக்கணும். வாங்க. சரி நடக்கும். சஷ்டியப்த பூர்த்தி நடந்தாச்சு. ஏன் கவலைப்பட வேண்டும்? வெற்றியாக நடக்கும். ஐஸ்வர்யம் பெருகும். வாழ்க. சைவமா வைணவமா? அதனால்தான் திருவண்ணாமலை ஈஸ்வரரை போய் பார்த்தேன். வெற்றியாக நடக்கும். ஆனந்தம் அடையுங்கள். பேரானந்தம் அடையுங்கள். பேரானந்தம் அடையுங்கள். சென்னை மாநகரில் இருந்து மனநிலை கோளாறா இல்ல பேய் கோளாறா புத்தி சுவாதீனமா வேற என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பொம்மை நாட்டி வந்து இருக்கிற மெல்ல மெல்ல அவர் இஷ்டப்படி எந்திக்கிட்டு அப்பதான் பிளங்கடை விழுந்துடக்கூடாது. சரி, இந்த தள்ளாடுற வயசுல என் மேல பாசம் வச்சு வந்திருக்கிய முருகா, வெற்றி உண்டு. அடுத்த சந்திப்பு திருமணத்தோட. வாழ்க வாழ்க வாழ்க. இப்படி போங்க, மெல்ல போங்க. வாமா வா. அது யாருடா தம்பி? தங்கை. கால் வந்துட்டு வாங்க. சமயம் இருந்தா ஆறு ஆறு பக்கத்துல வா. உன் பேர் என்னம்மா? பக்கத்துல வா.
கௌசல்யா சுப்லஜா அப்படி யார் சொல்லுவா? எம்எஸ் சுப்புலட்சுமி சுப்ரபாதம் பாடுவாங்க, தெரியுமா? கேட்டிருக்கியா? என்ன படிச்சிருக்கிற? பிசி. மருத்துவ டெஸ்ட் என்னம்லாம் எடுத்தீங்க? நுரையீரல் சம்பந்தமாக, கிட்னி சம்பந்தமாக எல்லா டெஸ்ட்டும் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? அங்க தள்ளிடுங்க, நீ அங்க தள்ளிடுடா தம்பி, அப்படி உட்காருடா. பராசக்தி கொஞ்சம் அங்க தள்ளிடு. பராசக்தி விடாது மொழிதல், இடைவிடாம பேசுவான். இரவில் துயில் கொள்ளாள், தூங்க மாட்டான். படபடப்பு. சில சமயத்தில் இங்கிலீஷ்ல பேசுவான். பேசுறாளா? யாரோ அவ கூட உரையாடிக்கிட்டு இருப்பது போலவே பிரேமையில பேசுறான். ஆனா பக்கத்துல பார்த்தா யாரும் கிடையாது. ஆனா அவளா பேசிக்கிட்டு இருப்பான். இந்த நிலைகளுக்கு ஆவிகள் இருக்குமோ அப்படின்னு சிந்தனை பண்ணது உண்டு. அதெல்லாம் பொய்யிடா, அப்படி கிடையாது. இவளுக்கு சைக்காட்டிக்ஸ் ப்ராப்ளம். சொன்னா இவ ஏற்றுக்கிட மாட்டான். ஏன்னா சொல்லுகிறது ஏற்கிற தன்மை அவளுக்கு குறை. அதனால நினைச்சா சாப்பிடுவா, நினையாட்ட சாப்பிட மாட்டான். இப்ப கை கால்கள்லாம் பலமற்று நடுக்கமிட்டு கீழே விழக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கான். அதனால இவ்வளவு சரி பண்ணி தந்தா போதுங்களா? ஆனா அவளை சீக்கிரம் குணமாகாது. 3 முறை என்னைய பார்க்கணும். 3வது முறை வரும்பொழுது இவன் நல்லா ஆயிடுவான். கால் வந்துட்டுவாங்க. 3வது முறை வந்துட்டு போகும் பொழுது திருமணம் முடிக்கும் பெண்ணாக வருவாள். அந்த மாதிரி அலங்காரத்தோட வருவாடா, மங்களகரமா வருவாடா, ஆனந்தமா வருவாடா. அம்மா வீட்டுக்காரர் எங்க? நீ விடு அவளை விடு. நிமிந்து நெல்லு, எல்லாம் விழுந்துடாதீங்க, தள்ளி அப்படி நின்று பார்ப்போம். என்னைய மட்டும் பாரு கொஞ்ச நேரம். மேல கும்பிடு, கைகளால் கும்பிடு, கைகளால் அப்படி சாமியை கும்பிடு. நீங்க எங்கிட்ட வாக்காக்கா, அப்படி ஸ்டடியா போய் சாமியை கும்பிட்டு பார்ப்போம். கைகளை போட்டுக்கா. ஆ ஆ ஆ 3 முறை பார்க்க வர சொல்லலாம். நல்லா இரு மகளே, வெற்றி அடைவார். கர்மசாமிக்கு காரணம் மட்டும் கேட்க கூடாது. கேட்டா என்ன ப்ராப்ளம்? புண்ணியமடைவாய் அம்மா, வாழ்க. சென்னை மாநகர் பிள்ளையின் திருமணம் பற்றி கேட்டு வந்தவங்க வாங்க. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? கால் வந்துட்டு வரலாம். அண்ணா உங்களுக்கு இருங்க. நீதிமன்ற வழக்கு யாருக்கு இருக்கா? என்ன கேசு? சரி, ஓகே. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே. முருகப்பெருமான் வாரார, எங்க இருக்கிறார்? முருகனை வழிபடுறீங்க, உட்காருங்க. பையனுக்கு இருதார யோகம் உள்ள பிறப்பு. அதனால அவனை போய் பார்த்தேன். குழப்பமான குடும்பம், உங்க பிள்ளைய கொடுத்துட்டு மாட்டிக்கிறாதீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லி விடுறான். இதை எப்படி தீர்க்கிறது, மாற்றுறதுங்கிறதுக்கு விவரம் என்கிட்ட இருக்கு. நாளை காலையில என்னை பாருங்க, நான் ஜெயிச்சு தரேன். வாபராசக்தி, அந்த பொண்ணு தான் அந்த பேச்சு போகுது. மெல்ல மெல்ல எந்திக்கா ஏக்கா. சார் சார், பெண்ணுக்கு திருமணம் சொந்தமாக. பெண்ணுக்கு என்ன விஷயம்?
என்னதியா சொல்றேன்? என்ன வேண்டும் பொம்பளை பிள்ளைக்கு? கால் வந்துட்டுவாங்க. இருக்கிறதே குட்டி நாடு என்ன நாடு? நம்ம நாட்டுல குட்டி சின்ன நாடு எதுப்பா? ஜப்பானா? புரியல. இந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? பெங்களூர்ல இருக்கா. ஜப்பான் தொடர்பான ஒரு வரன் வாரான், கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம். ஆனா இவன் மனதுக்குள்ள இன்னொருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா உன் பிள்ளை நல்லா தான் இருப்பா. என்ன செய்வோம்? சரி, காலம் சொல்லலாம். அதான் நானும் அதான் பார்த்தேன். போட்டோ கிளியரன்ஸ் இல்லையே. இந்த போட்டோ வாங்க. மனதை பக்குவப்படுத்தி தரேன்ப்பா. சற்று பொறுமையாக இருந்து ஜெயிப்போம். அதுக்கிடையில எந்த அசம்பாவமும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். வெற்றி இருக்கட்டும். நீதிமன்றத்தில் வழக்கு. உனக்கு என்னடா வழக்கு? பாப்பா மேல கேஸ் வச்சிருக்கியா? எந்த பாப்பா அது? வாட்? அட்டன் பண்ணல நீ. கால் வந்துட்டு நாளை உலகை ஆள வேண்டும். அண்ணே வாங்க. உங்களோட சொந்த ஊர் எது? சிங்கிளிப்பட்டியா? தூய தமிழ் வாய்ந்த பெண்மணியை கன்னட தேசத்தில் வைத்திருக்கிறீர்கள். பெங்களூர்ல போனா அந்த வேலை தான் பிரச்சனைக்குரியது. பிள்ளைங்க கூப்பிட்டு வந்துருந்தேன். பேசாம கல்யாணத்தை நம்ம முடிச்சு வச்சிருந்தோம். நீங்க போய்கிட்டே இருங்கோ. போங்க. கால் வந்துட்டாப்பா. வழக்கு பற்றி நான் தான் கூப்பிட்டு இருக்கேன். இவன் வழக்குக்கு கேட்க வரல, வேற விஷயம் கேட்க வந்திருக்கேன். என்ன விஷயம்? அடிக்கடிக்கிற கை ஏன் விழுது? அது கிரகமா இல்ல வேற எதுவும் என்னத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, அந்த உள்ளங்காலில் அழுத்தமும் ஊசி குத்துற மாதிரி குத்தும் அடிக்கடி வரும். ஒன்று, வயிறு ஏற்றுவது போல் வலியும் வருத்தமும் நடக்கும். 2, இவைகள்லாம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? கிரகமும் காரணம், மாந்திரிகமும் காரணம். இதை உனக்கு தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? இந்தா வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுக்கலாம். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க போயிட்டு வா. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? கர்மசாமிக்கு எல்லாரும் சென்னையெல்லாம் போய் உட்காருங்க. வரேன், உடனே கூப்பிடுறேன். உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. வேலோடு விளையாடும் முருகையா. உட்காருங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை உத்தரவு இவ்வளவுதான். இனி நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான். ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க